உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ராத்திரியானால் பாம்பாக மாறி தாலி கட்டிய தன் மனைவி உயிர் பயம் காட்டுவதாக கணவன் சர்ச்சையை கிளப்பியுள்ளார். பாம்பை போல சத்தம் போட்டு உறங்க விடாமல் நாகினியாய் அச்சுறுத்துவதாக பீதியை கிளப்பிய சம்பவத்தின் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூர் மாவட்டத்தில் உள்ள லோதாசா கிராமத்தைச் சேர்ந்தவர் மெராஜ். சமீபத்தில் அம்மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் கலெக்டரை சந்தித்தவர் பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்து அங்கிருந்த அதிகாரிகளை அலறவிட்டுள்ளார். ஐயா ஐயா, என்னை காப்பாத்துங்க, என் பொண்டாட்டி ராத்திரியான நாகினியா மாறி உஷ் உஷ் அப்படின்னு சத்தம் போட்டு பயமுறுத்துறாயா என கண்ணில் மரண பீதியுடன் கதறி உள்ளார். அட யாரா இவன், எங்க இருந்து வந்து இந்த உளறான், போதையில இருப்பான் போல் இருக்கு என நினைத்த கலெக்டர் அலுவலக காவலர்கள் அவரை வெளியேற்ற முயன்றனர். ஆனால் மெராஜ், ஐயா நான் சொல்றது சத்தியமா நெசந்தாயா, தயவு செஞ்சு என்ன நம்புங்க ஐயா, ஏயா நம்ப மாட்டேங்கிறீங்க என்று அடம்பிடித்துள்ளார். மெராஜும் அவரது மனைவி நசீமும் திருமணம் செய்த புதிதில் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையில் ஊஞ்சலில் ஆடும் என்று ஆனந்தமாகத்தான் வாழ்ந்தனர். ஆனால் பல மாதங்கள் கடந்து இரவு நேரமானால் நசீமுன் பாம்பை போல சீறி பாய்ந்து இஷ் இஷ் என சத்தம் போட்டு மெராஜின் தூக்கத்தை கெடுத்துள்ளார். ஆழ்ந்த உறக்கத்தில் பாம்பின் சத்தம் காதோரம் கேட்டால் எப்படி இருக்கும்? உயிரே ஒரு நிமிடம் ஜிவ்வென உறைந்து போகும் அல்லவா? அப்படித்தான் இருந்தது அவருக்கும். அதில் சில முறை பாம்பாகவே மாறி சீறியதாகவும் மெராஜ் அச்சம் தெரிவித்துள்ளார். தனது மனைவியிடம் இருந்து தன்னை பாதுகாக்குமாறு மெராஜ் ஏற்கனவே உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாகவும் போலீசார் அதற்கு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலேயே தற்பொழுது கலெக்டரிடம் புகார் அளிக்க வந்திருப்பதாகவும் கூறியுள்ளார். மீரஜின் புகாரை கேட்டு அனைவரும் வாயை பிளந்தது போல் அதிர்ச்சி அடைந்தனர். அதைத் தொடர்ந்து ஊருக்குள் விசாரிக்கையில் மெராஜின் மனைவி மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் பெண்ணின் வீட்டில் அதை மறைத்து திருமணம் செய்து வைத்து விட்டதாகவும் கூறியுள்ளனர். மெராஜ் அவரது மனைவியை பேயோட்ட பலமுறை அழைத்துச் சென்றதாகவும் அது தொடர்பாக பெண் வீட்டார் புகார் அளித்து மெஹமுதாபாத் காவல் நிலையத்தில் ஒரு பஞ்சாயத்து நடத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளனர். இதனிடையே நசீமுன் பாம்பை போல அச்சுறுத்துவதாக மெராஜ் புகார் அளித்தது அதிர்ச்சி அளித்திருப்பதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். மெராஜின் மனைவி நாகினியா, இல்லை அவர் வேண்டுமென்றே மனைவி மீது பழி சுமத்துகிறாரா என்பது விசாரணையின் முடிவிலேயே தெரிய வரும்.